வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். First property, differentiation in the S domain, simply frequency differentiation. Okay, so if the Laplace transform of x of t is equal to capital X of S, then the Laplace transform of t into x of t is equal to minus d by ds of capital X of S. So this is the frequency differentiation property. ஸோ என்னென்னா எப்போ வந்து நம்ம டைம் டொமைன் சிக்னலை டீயால் மல்டிப்ளை பண்ணுறோமோ, தட் இஸ் டைம் வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணுறோமோ, தென் தட் ரிசல்ட்ஸ் இன் த டிஃப்ரென்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். புரியுதா? ஸோ எய்தர்வே எப்படி சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி டொமைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இங்கே டைம் டொமைன் சிக்னலை டைம் டீயால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப் ஃபஸ்ட்டு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு வாட்? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ், that is equal to integration of x of t e power minus st dt. Okay, so next நம்ம இங்க right hand side தான் proofக்கு எடுக்க போறோம். so இங்க right hand side என்ன இருக்கு? differentiation of frequency domain signal. so இந்த x of s with respect to s நம்ம differentiate பண்ண போறோம் on both sides. then we can write d by ds of x of s is equal to, here in this formula, d by ds of integration x of t e power minus st dt. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் e பவர் மைனஸ் எஸ்டியில் மட்டும்தான் எஸ்ஸோட டேர்ம் இருக்குது. ஸோ we can move this differentiation within this integration. Then we can get integration of x of t, then d by ds of e power minus st dt. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா the same term e power minus st, இங்கே எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா we can take the remaining term. ஸோ மைனஸ் டீயை வந்து இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ we can get minus t e power minus st dt. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ஃபார் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் t இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி, டி டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறோம் அஸ் அ சிங்கிள் சிக்னல். ஓகே, ஸோ t இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி e பவர் மைனஸ் st dt. இது புரியுதா? தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எஸ். ஆஸ் வி நோ தட் இங்கே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்ன? integration of x of t e power minus st dt. கரெக்டா? ஸோ இங்கே இந்த x of t யோட t மல்டிப்ளை பண்ணனா the same is available here in this formula. நம்ம எப்படி எழுதலாம்? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t into x of t னு எழுதலாம். the same t இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, then we can write this expression as the Laplace transform of t into x of t. Then we can move this minus to this side. Finally we can get minus d by ds x of s is equal to what? Laplace transform of t into x of t. That is left hand side. புரியுதா? Next, differentiation in time domain. அது எப்படி சொல்லலாம்? Transform of derivatives ன்னு சொல்லலாம். If the Laplace transform of x of t is equal to capital X of s, then the Laplace transform of the differentiation in time domain is equal to s into x of s minus x of 0. ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல், இங்கே ஸ்மால் எக்ஸ்ன்றது டைம் டொமைன் சிக்னல், எக்ஸ் ஆஃப் ஜீரோன்றது என்னென்னா இனிஷியல் கண்டிஷன் இன் த டைம் டொமைன். இது புரியுதா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆஃப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் சிக்னலை எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். தென் வி கேன் சப்ட்ராக்ட் த இனிஷியல் கண்டிஷன். ஓகே, ஸோ இங்கே ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? த ஃபார்முலா ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஹியர் இட் இஸ் ஈக்குவல் டு integration of x of t e power minus st dt. ஓகே, ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க? டைம் டொமைன் சிக்னலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகே, ஸோ we are going to differentiate the signal with respect to t on both the sides. Then we can write the Laplace transform of the differentiation d by dt of x of t is equal to integration d by dt x of t e power minus st dt. ஓகேவா? ஸோ இந்த டிடியும் டிவைட் ஆயிரும். தென் we can get integration of dx of t e power minus st. So for further simplification, we can consider the term as one-sided Laplace transform. So one-sided na enna artham? Here we can take only the positive side. So minus infinite to plus infinite na enna artham? That is two-sided signal. Positive and negative சேர்ந்திருக்கும். ஓகேவா? So 0 to infinite dx of t e power minus st. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா udv மெத்தட்.
So here integration of u dv is equal to what? uv minus integration of v du. Okay. So இங்க நம்ம இந்த expressionல இருந்து நம்ம u என்னன்னு consider பண்றோம்? u is equal to e power minus st. From this we can get du is equal to minus s e power minus st. கரெக்டா? இந்த u வை differentiate பண்ண என்ன கிடைக்கும்? minus s into e power minus st. Then dvன்றது என்ன எடுத்துக்கிறோம்? dx of t ன்னு எடுத்துக்கிறோம். So v கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? Integrate on both the sides. We can get v is equal to x of t. இது புரியுதா? So நம்மளுக்கு u இருக்கு, v and dv and du all the values are there. So இந்த values இந்த formulaல substitute பண்ண போறோம். We can write that is equal to u into v. So u into v னா என்ன? e power minus st into இங்க v ஓட value x of t. Limit என்ன consider பண்ணோம்? 0 to infinite minus integration of v into du. So v ஓட value என்ன? x of t. இங்க du ஓட value என்ன? minus s e power minus st dt. புரியுதா? So இந்த dt எங்க இருந்து வந்ததுன்னா இங்க நம்ம differentiate பண்ணும்போது u is a time variable, t is a time variable. So here we can get dt as well. புரியுதா? So next limit substitute பண்ண போறோம். e power minus infinite x of infinite minus lower limit என்ன? e power 0 x of 0. Here one minus is there. இங்க ஒரு minus இருக்கு. That is plus. இங்க s என்ன பண்ணலாம்? Integrationக்கு வெளியே எடுக்கலாம் because we are going to integrate with respect to t. Correcta? So s into, so s integration of x of t e power minus st dt. So this is nothing but the Laplace transform formula. E power minus infinite ஓட value என்ன? 0. e power 0 ஓட value 1. புரியுதா? So e power minus infinity is equal to what? 0. e power 0 is equal to what? 1. Okay. Then we can write this value as 0 minus x of 0. Correct? So x of 0 ன்றது என்ன? Initial value of the time domain signal plus s into x of s. So finally we can get the Laplace transform of d by dt x of t is equal to s into x of s minus x of 0. That is right hand side. So நம்ம property என்ன பண்ணிட்டோம்? Proof பண்ணிட்டோம். But in the differentiation property is very very important in the next unit. ஏன்னா இந்த terms யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கே ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் எடுத்திருந்தோம். இன் கேஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் வந்து என்ன பண்ணணும்? டி ஸ்கொயர்ட் பை டிடி ஸ்கொயர்டுனா எஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் டி எக்ஸ் ஆஃப் 0 பை டிடி. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ டி கியூப் வந்ததுன்னா தேர்ட் ஆர்டர் வந்ததுன்னா எஸ் கியூப் எக்ஸ் ஆஃப் எஸ் minus s squared x of 0 minus s dx of 0 by dt minus d of 0 by dt squared.